Hi friends, welcome back to Dani Spoken English. This is Dani from Singapore. How are you all today? I'm good. Today we are going to learn present perfect tense. Actually it's an advanced tense, but it is easy. I'm going to give you some important points which will help you to understand more. உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். இதிலேருந்து நீங்கள் ஈஸியாக இந்த டென்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்போ அதை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்க போகிறோம். இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Present perfect tense. When do we use this tense? When there is a connection between the past and the present, we can use present perfect tense. Actually, the action started in the past continues in the present. அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ உள்ள ப்ரெசண்ட்டுக்கு அந்த ஆக்ஷன் தொடர்பில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் சிம்பிளுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியர் பண்ணும். I have lived in Singapore for 16 years. I lived in Singapore for 16 years. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? I have lived in Singapore for 16 years அப்படின்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கப்பூருக்கு வந்திருக்கேன், இப்போ வரைக்கும் நான் சிங்கப்பூரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத குறிக்கிறதா I have lived. செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? I lived in Singapore for 16 years அப்படின்னா I lived இது வந்து பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு. ஸோ நான் இப்போ சிங்கப்பூரில் இல்லை அப்படிங்கிறதான் ரெண்டாவது சென்டென்ஸோட மீனிங். இந்த எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு பாஸ்ட் சிம்பிள் எப்போ யூஸ் பண்ணுறது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி பார்ப்போம். வேர்ப், மெயின் வேர்ப் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஒர்க். ஒர்க்னா வேலை பார்க்குறது. ஒர்க், ஒர்க்ட், ஒர்க்ட். அந்த ஈடியோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து டீயில் தான் முடியணும். ஸோ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் ஏதாவது ஒரு பேர் கிறிஸ் வச்சுக்கிடுவோம், வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் ஒர்க்ட், யூ ஹேவ் ஒர்க்ட், தே ஹேவ் ஒர்க்ட், we have worked, he has worked, she has worked, it has worked, Chris has worked. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். I have worked அப்படின்னா நான் வேலை பார்த்து இருக்கிறேன். ஸோ இது பாஸ்டில் ஆரம்பித்தது ப்ரெசண்ட் வரைக்கும் அது ட்ரூவாகவே இருக்குது. அது ட்ரூவாக இருக்கனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஐ ஹாவ் நாட் ஒர்க்ட். அந்த ஹேவ் நாட்டுங்கிறத ஹேவன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேவன்ட் ஒர்க்ட், யூ ஹேவன்ட் ஒர்க்ட், தே ஹேவன்ட் ஒர்க்ட், வி ஹேவன்ட் ஒர்க்ட், ஹீ has not worked. இந்த has notங்கிறத hasn't அப்படின்னு சொல்லலாம். She hasn't worked, he hasn't worked, it hasn't worked, Chris hasn't worked. So positive and negative-ல sentence create பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ questions-க்கு போகிறோம். ஸோ அந்த ஆர்டரை மட்டும் தான் மாற்றுறோம். ஐ ஹாவ் ஒர்க்ட் அப்படின்னு பாசிட்டிவ்ல பார்த்தோம். இதில் என்ன பண்ணுறோம்? ஆர்டரை மட்டும் மாற்றுறோம். ஹாவ் ஐ ஒர்க்ட், ஹாவ் யூ ஒர்க்ட், ஹாவ் வி ஒர்க்ட், ஹாவ் தே ஒர்க்ட், ஹாஸ் ஷீ worked? Has he
worked? Has it worked? Has Chris worked? அவ்வளவுதான். கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணு பார்த்துருக்கோம். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் வேர்ட்ஸை வச்சு நம்ம கொஸ்டினை கிரியேட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல. Where have you worked? How long have you worked there? Who have you worked with? இத மாதிரி நம்ம அந்த WH question யூஸ் பண்ணி question பண்ணலாம். Present perfect tense இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா unfinished time expressions. இப்போ டைம் மார்க்கர் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா present perfect யூஸ் பண்ணலாம். recent activities இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா present perfect யூஸ் பண்ணலாம். repeated actions அதெல்லாம் இருக்கப்ப present perfect யூஸ் பண்ணலாம். ஸோ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். have you visited India? நீ இந்தியாவை விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, போய் பார்த்துருக்கீங்க, விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் ஐ ஹேவ். நீங்கள் போகல அப்படின்னா நோ ஐ ஹேவன்ட். இந்த நெகட்டிவ் ஆன்சர் சொல்லும்போது கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் ஆன்சர் சொல்லும்போது கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலை. ஸோ பாசிட்டிவ் ஆன்சர் சொல்லும்போது கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் ஆன்சரில் கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணியும் சொல்லலாம், யூஸ் பண்ணாமையும் சொல்லலாம். ஸோ நோ ஐ ஹேவன்ட்னு சொல்லலாம், நோ ஐ ஹேவ் நாட் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஆன்சர் சொல்லும்போது எஸ் ஐ ஹேவ் அதுதான் சொல்லணும். அந்த இடத்துல எஸ் ஹேவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹேஸ் ஷீ கம் டு யுவர் ஹோம் டைம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம். ஐ ஹவ் ஃபவுண்ட் மை வாலெட். நான் என்னோட வாலெட்டை கண்டுபிடித்திருக்கிறேன். இதில் நம்ம வந்து எந்த டைம் இருக்குன்னு கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபவுண்ட் மை வாலெட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம்னா இது சிம்பிள் பாஸ்ட் ஆகிரும். ஸோ டைம் மார்க்கர் எப்போல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக ப்ரெசண்ட்டுக்கு சம்மந்தம் உள்ளதாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐ haven't finished my work yet. நான் என்னோட வேலையை இன்னும் முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். Have you seen this movie before? இந்த படத்தை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? Have you ever been to India? இது வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எப்பயாவது இந்தியாவுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போகவே இல்லை அப்படின்னா I have never been to India அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா ஐ ஹாவ் பீன் டு இந்தியா மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய தடவை போயிருக்கீங்க அப்படின்னா ஐ ஹாவ் பீன் டு இந்தியா மெனி டைம்ஸ். இப்போ உங்கள் ஆஃபீஸில் சில இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ உங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, ஹாவ் யூ செக் யுவர் இமெயில்ஸ்? நீ இமெயிலை செக் பண்ணி இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஹாவ் ஒர்க்ட் ஹியர் ஃபார் 5 years. இப்போ 2020 நடந்துட்டு இருக்கு. I have worked since 2015. So for யூஸ் பண்ணும்போது period of time, since யூஸ் பண்ணும்போது point of time. அப்படின்னா இப்போ since யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலர் இயரை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் period of time அப்படின்னு கொடுக்கும்போது 6 months 3 months அப்படின்னு கொடுக்கும்போது ஃபார் கொடுத்துக்கலாம். பட் ரெண்டோட மீனிங்கும் ஒன்று தான். ஷீ ஹேஸ் கான் டு த லைப்ரரி அப்படின்னா அவள் லைப்ரரிக்கு போய் இருக்கிறாள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாராவது கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். கோயிலுக்கு போய் இருக்கிறார்கள், அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோட மீனிங் தான் ஷீ ஹேஸ் கான் டு த லைப்ரரிங்கிறது. லைப்ரரிக்கு போய் இருக்கிறாள் அப்படிங்கிறத அதோட மீன் பண்ணுறது. ஹீ ஹேஸ் கான் டு இந்தியா, ஹீ ஹேஸ் பீன் டு இந்தியா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது.
he has gone to India அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு போய் இருக்கிறார். இப்போ வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் இருக்காரு, இங்கே வரல. அதான் அதோட மீனிங். he has been to Indiaனா அவர் இந்தியாவுக்கு போயிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் he has been to India many times அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு போயிருக்காரு, பட் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இப்போ அவர் இங்கே தான் இருக்காரு. அதோட மீனிங் வந்து அதுதான். ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு, have you finished your breakfast? நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கியா? இப்போ தான் அதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா I have just finished my breakfast அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சில கீவேர்ட்ஸ் பார்ப்போம். எதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் this year, this month, this week, today, recently, ever, never, already, since, for. இதெல்லாம் வந்துச்சுன்னா present perfect யூஸ் பண்ணலாம். I have found my wallet அப்படின்னா என்னோட வாலெட்டை நான் கண்டுபிடித்து இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நீங்கள் கண்டுபிடிச்சது நேத்தா கூட இருந்திருக்கலாம், பட் நீங்கள் டைம் மார்க்கர் எதுவும் கொடுக்கல. அதனால நீங்கள் கண்டுபிடிச்சதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அன்ஃபினிஷ்ட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்போ யூஸ் பண்ணலாம். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேசும்போது யூஸ் பண்ணலாம். ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் வரும்போது யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் வரும்போது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால் இருக்குது, அதுக்கு நீங்கள் அடிக்கடி ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா I have shopped here for many times this week அப்படின்னு சொல்லலாம். இந்த லெசன் இதோட முடிஞ்சு. இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கிளியர் பண்ணி தர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்போ வந்து அதிகமாக இருக்காங்க. எல்லோரும் உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். If you like this video, press the like button. If you eager to learn English, subscribe. Share this video to your friends on Facebook, Twitter, or WhatsApp. See you soon in the next video with an interesting topic. Until then, bye bye from Daniel.